பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழகத்தில் ஜாதிவெறி, மதவெறி, பதவி வெறிக்கு இடமில்லை என்பதை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி காட்டுகிறது. திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பேட்டி. திராவிட கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா, குடியரசு நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஈஸ்வரசாமியை வெற்றி பெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி பாராட்டு விழா பொதுக்கூட்டம் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் நடைபெற்றது. பெரியார் திராவிட கழக மாவட்ட தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு பேசினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வாய் வீரம் பேசியவர்களுக்கு டெபாசிட் இழந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட வெற்றியை இங்கே மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பல்வேறு கட்சியினர் பல மாநிலங்களில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மோடியின் ஆட்சி என்னதான் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி என்று சொல்லப்பட்டாலும் மக்களுக்கு சாதகமான ஆட்சி அல்ல, மக்கள் நலனை பேணக்கூடிய ஆட்சியாக இல்லை என்பதற்கான ஒரு தீர்ப்பாக உள்ளது. பாஜகவுக்கு எதிராக, காவிகளுக்கு எதிராக, அவர்களது கொள்கைகளுக்கு எதிராக ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு என்பதையெல்லாம் ஏற்கவில்லை என்பதற்காக தெளிவாக சொல்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஜாதி வெறி, மதவெறி, பதவி வெறி இதற்கு பெரியார் மண்ணில் இடமில்லை என காட்டுகிறது என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் திராவிட கழகத்தின் தலைமை கழக சொற்பொழிவாளர் தஞ்சை பெரியார் செல்வம், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் சியாமலா, நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.